வணக்கம் பவித்ரா. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கமமட்டி பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளது. திமுக 13 வார்டுகள், காங்கிரஸ் 2 வார்டுகள், அதிமுக 3 வார்டுகள் உறுப்பினர் கொண்டதால் இந்த பேரூராட்சியின் தலைவராக திமுகவை சேர்ந்த கவிதா தலைவராகவும் அவரது கணவர் ராஜா வார்டு உறுப்பினராகவும் உள்ளனர். இந்த நிலையில் பேரூராட்சிக்கு அரசால் ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியினை அனைத்து வார்டுகளிலும் திட்டப்பணிகளை செய்யாமல் தலைவர் மற்றும் அவரது கணவர் வார்டுகளில் மட்டும் திட்டப்பணிகள் செய்யப்படுவதாகவும் திட்டப்பணிகளின் ஒப்பந்த புள்ளிகளை தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் தன்னிச்சையாக தலைவர் ஒதுக்கீடு செய்யவும் தலைவரின் ஒருதலை பட்சமான செயல்பாட்டை கண்டித்து பேரூராட்சி நிர்வாகத்தில் பேரூராட்சி தலைவர் கணவரின் தலையீட்டை கண்டித்தும் கவுன்சிலர்கள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் 4 மாதங்கள் கழித்து நேற்று மதியம் பேரூராட்சி கவுன்சிலர்கள் கூட்டம் பேரூராட்சி அலுவலக கூட்டரங்கில் பேரூராட்சி தலைவர் கவிதா தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது 2 கோஷ்டிகளாக செயல்படும் திமுக கவுன்சிலர்கள் தங்கள் பகுதிக்கு திட்டப்பணிகள் ஒதுக்கீடு செய்வது குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது பேரூராட்சி தலைவர் கவிதாவின் கணவர் ராஜாவிற்கு எதிராக செயல்படும் 13வது வார்டு திமுக கவுன்சிலர் கலிய வரதராஜன் 6வது வார்டு திமுக கவுன்சிலர் செந்தில் மீது தண்ணீர் பாட்டிலை தூக்கி எறிந்துள்ளார். பின்னர் ஒருவருக்கொருவர் தண்ணீர் பாட்டிலை தூக்கி எறிந்து கொண்டு தாக்கினர். அப்பொழுது பேரூராட்சி கவுன்சிலர் கூட்டத்திற்கு பாதுகாப்பு பணிக்கு வந்த மாவட்ட எஸ்பி தனிப்பிரிவு போலீசார் தங்கதுரை ஒரு தரவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கவுன்சிலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கவுன்சிலர்கள் கூட்டத்தில் மாறி மாறி தண்ணீர் பாட்டிலை தூக்கி வீசிக் கொண்ட காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பவித்ரா.